வணக்கம் மாணவர்களே, குருகுலம் எனும் கல்வி நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தரம் 4 மாணவர்களுக்கு தாய்மொழி தமிழ் எனும் பாடத்தில் பசுமை உலகு என்னும் தலைப்பில் நாங்கள் அது பற்றி ஆராய்வோம். அது பற்றி கற்கும்போது நாம் முதலில் மரங்களின் பயன்களையும் மரங்கள் பற்றிய கவிதைகளையும் பற்றி ஆராய்ந்து பார்த்தால் நாம் வாழும் சூழல் இயற்கையோடு சம்பந்தப்பட்டது. நாம் வாழும் சூழல் இயற்கையோடு சம்பந்தப்பட்டிருப்பதால் இயற்கையை நாம் நேசிக்க வேண்டும். இயற்கையை நாம் நேசிக்கும் போது அதுவும் இயற்கையும் எங்களை நேசிக்கும். இயற்கைக்கு எதிராக நாங்கள் செயற்பாடுகளையோ இயற்கைக்கு எதிராக ஏதாவது விளைவுகளையோ செய்ய நினைப்போமானால் இயற்கையிலிருந்து பாரிய அனர்த்தங்களையும் நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். பசுமை உலகு என்று சொன்னால், இப்போ பசுமை உலகு பற்றி நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது பசுமை உலகு என்று சொன்னால் இவ்வுலகிலே எம்மைச்சூழ உள்ள மரங்கள், செடிகள், கொடிகள், புட்கள், பூண்டுகள் ஆகிய அனைத்தையும் பசுமை உலகு என்று சொல்கின்றோம். உலகம் பசுமையாக இருக்க வேண்டும். உலகம் பசுமையாக இருக்க வேண்டுமானால் நாங்கள் தாவரங்களுடன் கூடிய சூழலாக காணப்பட வேண்டும். பசுமை உலகின் முக்கியத்துவங்கள் பற்றி பார்க்கும்போது, அதாவது உலகு ஏன் பசுமையாக காணப்படும், உலகம் பசுமையாக காணப்பட வேண்டியதன் காரணங்கள் ஏன் காணப்பட வேண்டும் அவ்வாறு என்றால், முதலாவது பார்க்கும்போது சூழல் சமநிலையை பேணுவதற்கு. இப்போ பாருங்க பிள்ளைகள், சூழல் சமநிலையை பேணுவதற்கண்டா நாங்கள் எங்களோட சூழலை சுற்றி வர தாவரங்கள் காணப்படுகின்றன. இந்த தாவரங்கள் மூலம் எங்களுக்கு மழை கிடைக்கின்றது. மழை கிடைக்காவிட்டால், தாவரங்கள் இல்லாவிட்டால் வெப்பம் காரணமாக சூழல் சமநிலை பாதிக்கப்படும். வெப்பம் கூடுதலாக ஏற்பட்டால் வறட்சி ஏற்படும். வறட்சி காரணமாக உயிரினங்கள் அழிவடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதனால சூழல் சமநிலையை பேணுவதற்கு இவ்வுலகத்தில் தாவரங்கள், அதாவது சூழ தாவரங்கள் மிகவும் அவசியமானது ஒன்றாக காணப்படுகின்றது. இரண்டாவது, உயிரினங்களின் உணவு தேவைக்கு, அதாவது உயிரினங்கள் வாழ வேண்டுமானால் தாவரங்கள்லேருந்து உணவை பெற்றுக்கொள்கின்றன. அதனால உயிரினங்களின் உணவு தேவைக்கு தாவரங்கள் மிகவும் இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றது. அடுத்த, உயிரினங்களின் வாழ்விட தேவைக்கு, உயிரினங்கள் என்று சொல்லும்போது விலங்குகள், பறவைகள் போன்றவற்றின் வாழ்விடம் தாவரங்களிலேயே காணப்படுவதால் உயிரினங்களின் வாழ்விட தேவைக்கு தாவரங்கள் மிகவும் உதவி செய்கின்றன. சுத்தமான காற்றை பெறுதல். சுத்தமான காற்றை பெறுதல் என்று சொன்னால் நாங்கள் மரங்களில் இருந்து தான் சுத்தமான காற்றை பெறுகின்றோம். ஆனால் நாங்கள் மரங்கள் இல்லாவிட்டால் சுத்தமான காற்றை பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் வீடுகளில் மின் விசிறியை போட்டு ஒரு வெப்பமான காற்றை பெற்றுக்கொள்வதால் எங்களுக்கு அது ஆரோக்கியமற்றதாக காணப்படுகின்றது. சுத்தமான காற்றை பெறுவதற்கு மரங்கள் மிகவும் உதவி செய்கின்றன. அடுத்த, மனிதர்களின் தொழில் முயற்சிக்குன்னு சொல்லும் போது பசுமையான உலகம் ஒன்று காணப்படுமானால், அதாவது தாவரங்கள் காணப்படுமானால் விவசாயம் செய்வதற்கு, அதாவது மனிதர்கள் வீட்டு தோட்டத்திலிருந்து ஆரம்பித்து விவசாயத்தை செய்வதற்கு, அதாவது தொழில் முயற்சிக்கு தாவரங்கள் மிகவும் இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றது. அடுத்தது பார்ப்போமானால் மனித மனங்களில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தல். மனித மனங்களில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துறேன்னு சொன்னா, நாங்கள் தாவரங்களோடு வாழும்போது இப்போ எங்களோட இயற்கையை சூழ தாவரங்கள், விலங்குகள் போன்றன காணப்படுகின்றன. நாங்கள் தாவரங்கள் காணப்படும் போது சூழல் பசுமையாக காணப்படும். பச்சை பசேலென பசுமையாக காணப்படும் போது எங்களோட மனங்களில் தாவரங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சி ஏற்படும். நாங்கள் ஒரு தாவரம் ஒன்றை நட்டால் அல்லது ஒரு செடி ஒன்றை வளர்த்தால் அதிலிருந்து ஒரு பூ பூக்கும் போது அதை பார்ப்பதற்கு எங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். அதனால் மகிழ்ச்சியை ஏற்படுத்துறது இந்த பசுமையான உலகில் உள்ள தாவரங்கள் சொல்லலாம். அடுத்தது நாங்கள் பார்ப்போமானால் பசுமையான உலகை எவ்வாறு மேம்படுத்தலாம். பசுமையான உலகை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்றால், இந்த உலகை பசுமையாக்குறதுக்கு நாங்கள் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்றதான் அது. இப்போ முதலாவது ஒன்று காட்டு வளத்தினை பேணுதல். காட்டு வளத்தினை பாருங்க பிள்ளைகள், காட்டு வளத்தினை பேணுதல் என்றால் எங்களுக்கு காடுகள் தெரியும். காட்டு வளத்தினை பேணுவதற்கு காட்டுத்தீ ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும். காடுகளை அழிக்காது பாதுகாக்க வேண்டும். காடுகளை மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், மரங்களை வெட்டுகிறார்கள், காடுகளை அழிக்கிறார்கள். காடுகளில் போய் பாரிய மரங்களை எல்லாம் வெட்டி கொண்டு வருவதால், தம தேவைக்கு வெட்டி அழிக்கிறதால காடுகள் அழிகிறதால காட்டு வளம் பாதிக்கப்படுகிறது. அதனால் காட்டு வளத்தினை பேணுவதற்கு நாங்கள் காடுகளை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு மரத்தை வெட்டுவதற்கு முன் பல மரங்கள் நடப்படல் வேண்டும். நாங்கள் ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு முதல், இப்போ நாங்கள் ஒரு மரம் வெட்டணும், எங்களோட தேவைக்கு வெட்டுறோம் யோசித்தால் அதற்கு முதல் பல மரங்களை நாங்கள் நாட்ட வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். மூன்றாவது, இவ்வுலகில் மரநடுகை தினம் கொண்டாடும் மூலமாக அன்றைய தினங்கள் மரங்கள் நாட்டப்படுகின்றன. இப்போ நாங்கள் ஒவ்வொரு தினம், கைகழுவல் தினம், ஆசிரியர் தினம் போன்ற உலகில் எல்லா தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் மரநடுகை தினம் என்றும் ஒன்று கொண்டாடுகின்றோம். அந்த மரநடுகை தினம் அன்று மட்டும்தான் நாங்கள் மரங்களை நாட்டுகின்றோம்.
ஆனால் அன்று மட்டும் மரங்களை நாட்டாமல் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் பயனுள்ள மரங்களை நாட்டுவது நல்லது. ஒவ்வொரு மனிதனும் தனது பிறந்த தினத்தை கொண்டாடும் போது பயனுள்ள மரத்தை நடுதல் நல்லது. இப்போ நாங்கள் பிறந்த தினங்களை கொண்டாடும் போது கொண்டாட்டங்கள் களியாட்டங்களில் ஈடுபடுகின்றோம். அன்று ஆனால் ஒரு மரத்தை நடுறது எங்களுக்கு பிரயோசனமான ஒரு செயலாக அமையும். ஏன்னா அது மரம் வளர்ந்து நாங்கள் ஒவ்வொரு பிறந்த தினம் கொண்டாடும் போதும் அதிலிருந்து நாங்கள் பல பயன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்து 5வது பார்த்தால் விவசாயத்தினை ஊக்குவிப்பதற்கான செயற்திட்டமாக முதல் வீட்டு தோட்டம் செய்தல் வேண்டும். முதல் நாங்கள் இப்போ இலங்கையில் பார்ப்போமானால் எங்களோட பிரதான உணவு நெல்லரிசி சோறு. நெல்லரிசி சோறு எங்களுக்கு சோறு கிடைக்க வேண்டுமானால் முதல் விவசாயம் செய்ய வேண்டும். விவசாயம் செய்யணும் என்று சொன்னால் முதல் நாங்கள் அதை எங்கே இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அந்த விவசாயத்தை செய்யறதுக்கு நாங்கள் முதல் வீடுகள்லேருந்து ஆரம்பிக்கணும். வீடுகளில் முதல் நாங்கள் வீட்டு தோட்டம் செய்ய வேண்டும். இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தின் காரணமாக நாங்கள் வீடுகளில் ஒரு பொழுதுபோக்குகள் இன்றி காணப்படுகிறோம். இந்த பொழுதுபோக்காக ஒரு வீட்டு தோட்டத்தை நாங்கள் செய்வோமானால் அது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். இந்த வீட்டு தோட்டத்தின் மூலமே விவசாயத்தை செய்யறதுக்கு எங்களுக்கு அது ஒரு ஊக்குவிப்பாக அமையக்கூடியதாக இருக்கு. மாணவர்களை இதை பாருங்க, இதுல 3 படங்கள் காட்டப்பட்டிருக்குது. இப்ப இது இந்த 3 படங்களையும் நீங்க என்ன அவதானிக்கிறீர்கள்? ஒரு உலகம் ஒன்று காட்டப்படுகின்றது. அதாவது எங்களோட பூமி கோள வடிவானது, 3லையும் பூமியையும் மரங்கள் நிறைந்த ஒரு பசுமையானதாகவும் காணப்படுகிறது. இந்த பாருங்க, முதலாவது படத்துல அந்த உலகத்துல முழுக்க மரங்கள் நிறைந்து ஒரு பச்சை பசேலென பசுமையாக காணப்படுகின்றது. அதுல ஒரு மரம் ஒன்று நாட்டப்பட்டது போல் தெரிகிறது. அதை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தெரிகிறது? நாங்கள் மழை வீழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு, வெப்பத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எல்லாத்துக்கும் மரங்கள் அவசியமானது ஒன்றாக காணப்படுகின்றது. 2வது படமும் அவ்வாறே காட்டப்பட்டுள்ளன. ஒரு உலகம் காட்டப்பட்டிருக்கிறது. அதை சுற்றி மரங்கள் காணப்படும் போது பசுமையாக இருக்கும் போது அது அழகாக காட்சியளிக்கிறது. 3வது படமும் உலகத்துல பசுமையான ஒரு உலகமாக அது காட்டப்படுகிறது. மிகவும் அழகானதாக காணப்படுகிறது. அதே போது அப்ப உலகம் பசுமையாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? மரங்களை நாட்டல் வேண்டும். அடுத்த பாருங்க, ஒரு 4 காட்சி படங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இல்ல முதலாவது காட்சி படத்தை பாருங்க. முதலாவது காட்சி படத்திலையும் ஒரு நீரோடையை சுற்றி வர மரங்கள் நிறைந்து காணப்படுகின்றது. மற்ற 2வது காட்சி படத்துல பாருங்க, ஒரு நெடுஞ்சாலை போகின்ற நெடுஞ்சாலையில் போகிற வழிகள் எல்லாம் மரங்கள் காணப்படுகின்றது. 3வதும் அவ்வாறே காணப்படுகின்றது. இந்த 3 படங்கள்லையும் பச்சை பசேலென மரங்கள் தொடர்ந்து காணப்படுவதால் அதிலிருந்து நாம் செல்லும் வழிகள் எல்லாம் சுத்தமான காற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பச்சை பசேலென பார்ப்பதற்கு அழகாகவும் ஒரு மகிழ்ச்சியையும் தருவனாக அமைகின்றது. 4வது படத்தை பார்த்தால், 4வது படத்தை பாருங்க, 2 கைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. இதுல ஒரு கை என்ன தெரிகிறது? யாரோட கைன்னு தெரிகிறது? ஒரு மனிதன்ற கை. ஒரு மனிதன்ற கையும் மற்ற கையை பாருங்கள், அது யாருடைய கை? அது மனிதன்ற கை அல்ல. அது நிறைய மரங்கள் சேர்ந்து ஒரு கை வடிவத்தில் உருவாகி அந்த மரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தாவரத்தை மனிதனிடம் கொடுக்கிறது. நீங்கள் ஒரு மனிதன் ஒரு தாவரத்தையாவது நாட்ட வேண்டும் என்ற கருத்தை இந்த படத்தின் மூலம் வலியுறுத்தப்படுகிறது. இப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மரத்தையாவது, ஒரு மனிதன் ஒரு மரத்தையாவது நாட்ட வேண்டும். அப்ப நாங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மரத்தையாவது நாட்ட வேண்டும் என்றது சொல்லப்படுகிறது. அடுத்தது பாருங்க, இப்ப உலகம் பசுமையாக காணப்படுகிறது. எங்களோட பசுமையான ஒரு உலகத்தை பார்ப்பதற்கு எங்களுக்கு மிகவும் ஆசையாக இருக்கும். இப்ப நாங்கள் விடுமுறை காலங்களில் ஒரு இடத்தை சுற்றி பார்க்க செல்லலாம். ஒரு விடுமுறை காலங்களில் நாங்கள் ஒரு பூங்காவையோ ஒரு சரணாலயத்திலேயோ எதையாவது ஒன்று நாங்கள் போய் பார்க்க முடியும். இப்ப நாங்கள் விடுமுறை காலங்கள், உங்களுக்கு இப்ப கொரோனா பிரச்சனை காரணமாக ஒரு இடமும் போக முடியாத ஒரு நிலைமை காணப்படும். அதனால் இப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவடைந்த பிறகு விடுமுறை காலங்களில் நாங்கள் பசுமையான இடங்களை போய் சுற்றி பார்க்கலாம். அதுல பசுமையான இடங்களை சுற்றி பார்க்கும் போது நான் இப்ப உதாரணமாக பசுமையான ஒரு இடமாக பேராதனை பூங்காவை நான் எடுத்திருக்கிறேன். பேராதனை பூங்காவை பாருங்கள். நீங்கள் எத்தனை மாணவர்கள் பேராதனை பூங்காவை பார்த்திருக்கிறீர்கள்? நீங்க சில பேர் பார்த்திருக்கலாம், சில பேர் பார்க்காம விட்டிருக்கலாம். பார்த்த மாணவர்களுக்கு தெரியும், அங்க பல தாவரங்கள், அரிய வகையான தாவரங்கள் எல்லாம் காணப்படுகின்றது. இது ஒரு பேராதனை பூங்கா, ஒரு தாவரவியல் பூங்கா ஆகும். என்ற தாவரங்கள் நிறைந்த பூங்கா. அங்க மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே, புட்கள் எல்லாமே அழகாக காணப்படுகின்றன. இப்பூங்கா எங்க அமைந்து இருக்கிறது?
கண்டியில பேராதனை எனும் இடத்தில் அமைந்திருக்கிறது. இங்கு பல அரிய வகையான தாவரங்கள் காணப்படுகிறது. நீங்க பாருங்க, நீங்கள் மலை போன்ற தாவரங்கள், நல்ல வண்ணமயமான செடிகள் போன்றன காணப்பட்டு அழகாக இருக்கின்றன. உயர்ந்த பாரிய அரிய வகை தாவரங்கள், மரங்கள் எல்லாம் காணப்படுகின்றன. இந்த பூங்காவை நீங்கள் போய் பார்த்திருந்தால் தெரியும், உங்களுக்கு பார்ப்பதற்கு மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன், அது பச்சை பசேலென பசுமையாக காணப்படுகின்றது. இப்பூங்காவை பார்க்காத மாணவர்கள் இருந்தால் விடுமுறை காலங்களில் சுற்றுலாவை மேற்கொள்ள முடியும். மேற்கொண்டு பூங்காவை நீங்கள் பார்த்து கண்டு கழிக்கலாம். நாங்கள் இப்போ பசுமை உலகு பற்றி கூறும்போது, பசுமை உலகு பற்றிய சிந்தனையை மாணவர்களாகிய உங்கள் மனதில் விதைக்க வேண்டும். ஏன் பசுமை உலகம் பற்றிய சிந்தனை விதைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகம் பசுமையாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களை சுற்றுச்சூழ உள்ள சுற்றாடலில் தாவரங்கள் காணப்படும் போது இந்த உலகம் எப்பவும் பசுமையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். முதலாவது இது பசுமை உலகு பற்றி 2 கவிதைகள் கூறப்படுகின்றன. அதுல முதலாவது கவிதை பசுமை உலகு என்ற தலைப்பில் ஒரு கவிதை தரப்பட்டிருக்கிறது. உயிர்களை நேசித்தால் உண்மை அன்பு கிடைத்திடுமே, மனித நேயம் ஒளிர்ந்திட்டால் மாண்புதனை உயர்ந்திடுமே. உயிர்களை நேசித்தால் உண்மை அன்பு கிடைத்திடுமெண்டா, இப்ப நாங்கள் உயிர்கள் என்னும் போது மனிதன் மட்டுமல்ல, விலங்குகள், தாவரங்கள் எல்லாவற்றுக்கும் உயிர் இருக்கிறது. இப்போ எல்லாவற்றையும் நாங்கள் நேசிப்போமானால் அவற்றிலிருந்து எங்களுக்கு உண்மையான அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மனித நேயம் ஒளிர்ந்துட்டால் மாண்புதனை உயர்ந்திடுமே. மனித நேயம் இருந்தால், எங்களுக்கு மனிதனுக்கு இடக்கம், அன்பு, எல்லா நேயங்களும் இருந்தால் இந்த உலகமே உயர்வாக காணப்படும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, சுகாதாரம் பேணிட்டால் சுக வாழ்வு அமைந்திடுமே. சுகாதாரம் பேணிட்டால் என்றால் நாங்கள் சுத்தமாக இருக்க, சுகாதாரம் என்று சொன்னால் சுத்தமாக இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் எமது உடல் உள்ளங்களை சுத்தமாக வைத்திருப்பது மட்டுமல்லாது சூழலையும் இந்த உலகத்தையும் சுத்தமாக வைத்திருந்தால் சுக வாழ்வு, நோயற்ற ஒரு சுகமான ஒரு வாழ்வு கிடைக்கும். இயற்கை உணவு உண்டிட்டால் இனிய வாழ்வு மலர்ந்திடுமே. இயற்கையான உணவுகளை உண்ணுவதால், இப்போ நாங்கள் மாணவர்களை, நீங்கள் காலையில் என்ன உணவு உண்டீர்கள்? காலையில் பெரும்பாலான மாணவர்கள் ஒரு சுகமான உணவை கொண்டு பாடசாலைக்கு செல்வது. இப்போ சுகமான உணவு என்று சொன்னால் பான், பன்னீஸ் போன்ற சுகமான உணவுகளை சாப்பிடுகிறார்கள். ஆனால் அதெல்லாம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அப்படியல்லாது இயற்கையான உணவுகள், இயற்கையான தாவரங்களில் இருந்து நாங்கள் சுத்தமான புத்தம் புதிய காய்கறிகளை வீட்டு தோட்டத்தின் மூலம் மருந்தடிக்காத காய்கறிகளை பெற்று அதன் மூலம் இயற்கையான உணவுகளை, அதிலிருந்து வர தானியங்கள், கிழங்குகள், பல வகைகள் போன்ற இயற்கையான உணவுகளை உண்டால் எங்களுக்கு அது இனிய வாழ்வாக அமையும். எப்பவும் நோய் இல்லாமல் ஒரு சந்தோஷமான வாழ்வாக அமையும். மரங்களை வளர்த்திட்டால் மண்ணரிப்பு தடைப்படுமே. இப்போ நாங்கள் மரங்களை தொடர்ந்து வளர்த்து கொண்டு வந்தால் மழை வெள்ளம் ஏற்படும் போது மரங்கள் என்ன செய்யும்னா மண்ணை பற்றி பிடித்திருக்கும். அதனால மண் அரிப்பு ஏற்படாது. அதனால் மரங்களை வளர்த்திட்டால் மண்ணரிப்பு தடைப்படுமே. வனங்களை காத்திட்டால் பொம்மையும் தணிந்ததுமே. வனங்கள் என்று சொன்னால் என்ன உங்களுக்கு தெரியும்? வனங்கள் என்றால் காடுகள். வனங்கள் என்றால் காடுகள். அந்த காடுகளை அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும். பாதுகாத்தால் வெம்மையும் தணிந்திருக்கும். வெம்மை என்றால் வெப்பம். வெப்பம் இருக்காது. ஏன்? காடுகள் இருந்தால் மரங்கள் நிறைந்திருக்கும். மரங்கள் நிறைந்திருக்கும் போது மழை வீழ்ச்சி நன்றாக கிடைக்கும். மழை வீழ்ச்சி நன்றாக கிடைக்கும் போது வெப்பம் இல்லாது ஒரு குளிர்ச்சியான சூழல் இருக்கும். அதனால நாங்கள் மரங்களை காக்க வேண்டும். அடுத்து மழை நீரை சேமித்தால் மலர்ச்சியும் வந்துடுமே. மழை நீரை சேமிக்க வேண்டும். பண்டைய காலங்களில் மன்னர்கள் குளங்களை கட்டி மழை நீரை சேமித்தார்கள். அதனால அவர்கள் விவசாயத்திற்கு வறட்சியான காலங்களில் அந்த குளங்கள்லேருந்து நீரை பெற்று விவசாயத்தை செய்தார்கள். ஆனால் நாங்கள் இப்போ மழை நீரை யாரும் சேகரிப்பதில்லை. இருக்கிற நீரையே நாங்கள் வீணடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ மழை நீரை உண்மையில சேகரித்தால் என்ன வரும்? எங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான நீர் எப்பவுமே கிடைக்கும். அப்போ அதனால மலர்ச்சி, இந்த உலகம் எப்பவுமே ஒரு சந்தோஷமான உலகமாக காணப்படும். உணவு பஞ்சம் இல்லாத உலகமாக காணப்படும். வீட்டு தோட்டம் செய்துட்டால் வாழ்க்கை செலவு குறைந்திடுமே. இப்போ வீட்டு தோட்டம் செய்தால் வாழ்க்கை செலவு குறையும். ஏன்? வீட்டில் நாங்கள் மருந்தடிக்காத புத்தம் புதிய காய்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். அதை விட நாங்கள் சந்தைக்கு சென்று பணங்களை கொடுத்து மரக்கறிகளை வாங்காமல், கிழங்குகளை வாங்காமல், பழங்களை வாங்காமல் அதை எங்களுடைய வீட்டு தோட்டத்திலேயே நாங்கள் பெற்றுக்கொள்வோமானால் எங்களுக்கு அந்த வாழ்க்கை செலவு சரியான குறைவாக காணப்படும். இயற்கையை நேசித்தால் இனிய உலகு பிறந்திருமே. நாங்கள் இயற்கையை எப்பவும் நேசிக்க வேண்டும். ஏன்? இயற்கையை நேசித்தால் தான் இயற்கை எங்களை
நேசிக்கும். அப்ப இயற்கையை நேசித்தால் எங்களோட இந்த உலகமே ஒரு இனிய உலகமாக காணப்படும். பசுமை உலகு தோன்றிவிட்டால் பாரிருள் நீங்கிடுமே. இப்ப இந்த உலகமே பாருங்க, உலகமே பசுமையாக மாறிவிட்டால், மரங்கள் நிறைந்து வறட்சி இல்லாமல் வெப்பம் இல்லாமல் மழை பொழிந்து ஒரு பசுமையான ஒரு உலகமாக உலகம் மாறிவிட்டால் பாரிருள் பெரிய இருளொண்டு எங்களை விட்டு மறைந்து எல்லாம் ஒளிமயமான ஒரு உலகமாக மாறிவிடும். இது இந்த கவிதை என்னதை பற்றி சொல்லுது? மரங்களை பற்றி சொல்லுது. மரங்களை அழிக்கக்கூடாது, மரங்களை பாதுகாக்கிறத பற்றி சொல்லுது. இரண்டாவது கவிதை மரங்களின் அவசியத்தை உணர்த்தும் கவிதை. அதாவது மரங்களின் பயன்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. உலகம் வாழ வேண்டுமென்றால் உழைக்க வேண்டுமே, உழைப்பு நன்கு வேண்டுமென்றால் உணவு வேண்டுமே. உலகம் வாழ்றதுக்கு முதல் நாங்கள் பாடுபட்டு நன்றாக உழைக்க வேண்டும். நாங்கள் உழைப்புக்கு செல்ல வேண்டுமென்றால், நன்றாக உழைக்க வேண்டுமென்றால் முதல் எங்களுக்கு உணவு வேண்டும். உணவு இருந்தால் மட்டுமே நன்றாக உழைக்க முடியும். உணவு உண்ண வேண்டும் என்றால் பயிர்கள் வேண்டுமே. இப்போ நாங்கள் உணவு உண்றதுக்கு தாவரங்கள்லேருந்து எங்களுக்கு மரக்கறிகள், கிழங்குகள், பல வகைகள் தேவை. அப்போ உணவு உண்ண வேண்டும் என்றால் பயிர்கள் வேண்டும். பயிர்கள் வாழ வேண்டும் என்றால் மழையும் வேண்டுமே. பயிர்கள் வாழ வேண்டும் என்றால் மழையும் வேண்டுமே. இப்போ பயிர்கள் வாழ்றதுக்கு முதல் என்ன வேணும்? பயிர்கள் வாடாமல் பட்டு போகாமல் இருப்பதற்கு என்ன வேண்டும்? மழை வேண்டும். அப்போ தாவரங்கள் வாடாமல் இருப்பதற்கு மழை பொழிய வேண்டும். மழை பெய்ய வேண்டும் என்றால் மரங்கள் வேண்டுமே. மழை பெய்ய வேண்டும் என்றால் மரங்கள் வேண்டுமே. இப்ப மழை பெய்யறதுக்கு மரங்கள் கட்டாயம் வேண்டும். மரங்கள் இல்லாவிட்டால் மழை பொழிய மாட்டாது. மரங்கள் வாழ வேண்டும் என்றால் மனமும் வேண்டுமே. மரங்கள் வாழுவதற்கு மனம் வேண்டுமே. எங்களோட உள்ளம் நல்ல உள்ளமாக இருந்தால் நாங்கள் மரங்களை வளர்ப்போம். மனம் இருந்தால் மரங்கள் தம்மை வெட்டல் தவிர்க்கலாம். மனம் இருந்தால், எங்களுக்கு நல்ல மனம் இருந்தால், மனம்ண்டா உள்ளம், நல்ல மனம் இருந்தால் மரங்களை என்ன செய்யலாம்? வெட்டாமல் நாங்கள் தவிர்க்கலாம். மனம் இருந்தால் மரங்கள் தம்மை நட்டு வளர்க்கலாம். மனம் இருந்தால் என்ன செய்யலாம்? மரங்களை நாங்கள் அதிகமான மரங்களை நட்டு வளர்த்து பாதுகாக்கலாம். அப்ப மரங்கள் நமக்கு நிச்சயமாக அவசியமானது ஒன்றாக காணப்படுது. அதற்கு எங்களுக்கு என்ன வேண்டும்? நல்ல மனம் வேண்டும். உலகம் வாழ வேண்டும் என்றால் மரங்கள் வேண்டுமே. இப்ப இந்த உலகம் பசுமையான ஒரு உலகமாக இருக்க வேண்டுமானால் என்ன வேண்டும்? மரங்கள் வேண்டும். உயிர்கள் வாழ வேண்டும் என்றால் மரங்கள் வேண்டுமே. அப்ப இந்த உயிர்கள் உணவு இல்லாமல் பட்டினியாக இருக்காது. உணவுடன் கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் மரங்கள் எங்களுக்கு மிகவும் அவசியமானது ஒன்றாக காணப்படுகிறது. அப்ப எங்களுக்கு மரங்கள் எப்பவும் எங்களோட சூழலோடு ஒன்றிணைந்து காணப்படுகிறது. அடுத்தது காடுகளை நாங்கள் முதல் பார்த்திருக்கிறோம். காடுகளை பாதுகாக்க வேண்டும். காடுகளை என்ன செய்யக்கூடாது? அழிக்கக்கூடாது. காடுகளை பாதுகாப்பது மிகவும் ஏன்? காடுகளை பாதுகாத்தால் தான் எங்களுக்கு மழை வீழ்ச்சி நன்றாக கிடைக்கும். காடுகளை எப்படி பாதுகாக்கலாம்? நாங்கள் உயிர் வாழ்றதுக்கு நீர் அவசியம். ஆனால் இப்பொழுதெல்லாம் மழை பெய்வது குறைவாக உள்ளது. இதற்கு என்ன காரணம்? காடுகள் அழிக்கப்படுவது பிரதான காரணமாக இருக்கிறது. பறவைகள் கூட பழங்களை தின்று என்ன செய்கின்றன? விதைகளை பரப்புகின்றன. விதைகள் முளைத்து செடிகள் மரங்கள் வளர்ந்து சூழல் பசுமையாக காணப்படுது. ஆனால் பறவைகள் கூட என்ன செய்ய? விதைகளை பரப்பி சூழலை மரங்கள் வளர்ந்தவுடன் சூழல் அது பசுமையாக்குகிறது. ஆனால் மனிதன் மரங்களை வெட்டுவதை தவிர வளர்ப்பதை பற்றி யோசிக்கிறது இல்லை. விலங்குகள் காட்டை அழிக்கிறது இல்லை. ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? தம்மோட தேவைக்காக, தளபாடங்களை செய்வதற்காகவோ பாரிய தேவைகளுக்காக காடுகளை வெட்டி அழிக்கிறார்கள். ஏனென்றால் மனிதர்கள் எதிர்கால சந்ததி, இப்ப தங்களோட எதிர்கால சந்ததியை பற்றி அவர்கள் யோசிக்கிறது இல்லை. அதனால அவர்கள் காட்டை வெட்டி அழிக்கிறார்கள். முன்னொரு காலத்தில் தொலைநோக்கு பார்வையுடன் அசோக சக்கரவர்த்தி வீதியோரங்களில் மரக்கன்றுகளை நட்டார். அசோக சக்கரவர்த்தி என்ன செய்றார்? வீதியோரங்களில் மரக்கன்றுகளை நட்டார். அதனால மழை பொழிந்தது, விவசாயம் செழித்தது, மக்கள் வளமுடன் வாழ்ந்தார்கள். இது உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கு பாருங்க. அப்ப மரங்கள் இருந்ததாட மழை பொழிந்தது, விவசாயம் செழித்து மக்கள் என்ன செய்வார்கள்? வளமுடன் வாழ்ந்தார்கள். நாம் அனைவரும் உயிர் மூச்சாக கொண்டு மரங்களை வளர்த்து காட்டை பாதுகாப்பது எமது முக்கிய பொறுப்பாகும். அப்ப நாங்கள் என்ன செய்யணும்டா? மரங்களை வளர்த்து காட்டை பாதுகாக்க வேண்டும். காடுகளை நாம் பாதுகாத்தால் காடுகள் எம்மை பாதுகாக்கும். காடுகளை பாதுகாத்தா காடுகள் என்ன செய்யும்? மழை எல்லாவற்றையும் தந்து மரங்கள் எங்களை பாதுகாக்கும். இதுல ரெண்டு கவிதைகள் தந்திருக்கும். இப்ப பசுமை உலகம் என்ற கவிதை வரிகளை கொண்டு இடைவெளியை பூர்த்தி செய்யறதை பற்றி பார்ப்போம். நீங்கள் எல்லாரும் கொப்பியும் பேனாவும் எடுத்து வைத்திருக்க வேண்டும். நாங்கள் கேள்விகள் இடைவெளி நிரப்புறது தரும்போது அதை நீங்கள்
குறித்து வைத்து கொள்ள வேண்டும். பசுமை உலகம் என்ற கவிதையை நாங்கள் பார்த்தோம். அதில் பாருங்க, அதில் வர்ற அந்த கவிதை வரிகளை கொண்டு நீங்கள் இந்த இடைவெளியை பூர்த்தி செய்ய வேண்டும். முதலாவது, உயிர்களை நேசித்தால் என்ன கிடைத்திடுமே? என்ன கிடைத்திடுமே? உண்மை அன்பு கிடைத்திடுமே. மரங்களை வளர்த்திட்டால் தடைப்படுமே. என்ன தடைப்படுமே? மரங்களை வளர்த்திட்டால் மண்ணரிப்பு தடைப்படுமே. வீட்டு தோட்டம் செய்திட்டால் குறைந்திடுமே. என்ன குறைந்திடுமே? வாழ்க்கை செலவு குறைந்திடுமே. இயற்கையை நேசித்தால் பிறந்திடுமே. என்ன பிறந்திடுமே? இனிய உலகு பிறந்திடுமே. பசுமை உலகு தோன்றிவிட்டால் நீங்கிடுமே. என்ன நீங்கிடுமே? பாரிருள் நீங்கிடுமே. அடுத்த, மரங்கள் வேண்டும் என்ற கவிதையை நாங்கள் பார்த்தோம். அதை வச்சுக்கொண்டு வினாக்கள் 5 வினாக்கள் வினாப்பட்டிருக்கின்றன. இதில் பாருங்க, இந்த வினாக்களுக்கு விடை எழுத வேண்டும். முதலாவது வினா பாருங்க, உலகம் வாழ வேண்டும் என்றால் யாது செய்ய வேண்டும்? இந்த உலகம் நன்றாக வாழ வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? நன்றாக உழைக்க வேண்டும். என்ன விடை? அதற்கு நன்றாக உழைக்க வேண்டும். இரண்டாவது, பயிர்கள் வாழ்வதற்கு அவசியமானது எது? பயிர்கள் வாழ்றதுக்கு, வாடாமல் பயிர்கள் அழிவடையாமல் வாழ்றதுக்கு எது அவசியம்? மழை. மழை பெய்வதற்கு தேவையானவை எவை? மழை பெய்யறதுக்கு என்ன தேவை எங்களுக்கு மாணவர்களே? மரங்கள் தேவை. மரங்கள் தேவை என்றால் யாது செய்ய வேண்டும்? மரங்கள் தேவை, எங்களுக்கு தேவை என்று சொன்னா நீங்க என்ன செய்ய வேணும்? மரங்களை வெட்டுவதை தவிர்த்து பல மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும். உலகமும் உயிர்களும் வாழ்றதுக்கு என்ன தேவை? மரங்கள் தேவை. இந்த படத்தில பாருங்க, ஒரு மரத்தில பல பகுதிகள் காணப்படுகின்றன. இந்த மரத்துல பல பகுதிகள் காணப்படுகின்றன பாருங்க. இலை, கிளை, தண்டு, பழம், வேர் போன்ற பல பகுதிகள் காணப்படுகின்றன. இந்த பகுதிகள் மூலம் என்ன செய்யலாம்? நாங்கள் பல பயன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தாவரங்கள் மூலம் நாங்கள் பல பயன்களை பெற்றுக்கொள்கிறோம். இதுல வினா, மரங்கள் மூலம் நாம் பெறும் பயன்கள் எவை? உண்டு. காயிலை பூக்கள் என்பன மருந்துக்காக பயன்படுகின்றன. எங்களோட மருத்துவ தேவைக்காக காயிலை பூக்கள் என்பன பயன்படுகின்றன. இரண்டாவது, வீடு கட்டவும் மரப்பொருட்கள் செய்யவும் மரத்தை உபயோகப்படுத்துகின்றோம். வீடு கட்டுறதுக்கும் மரத்தளபாடங்களை செய்யறதுக்கும் என்ன செய்யறோம்? மரத்தை உபயோகப்படுத்துகிறோம். மரங்கள் வளர்ப்பதால் மண்ணரிப்பை தடுக்கின்றன. மரங்கள் வளர்க்கிறதால என்ன செய்யுது? மரங்களின் வேர்கள் மண்ணை இறுக பற்றி பிடிப்பதால் மண்ணரிப்பை தடுக்கின்றன. மரங்களினால் சுத்தமான காற்று, மழை என்பன கிடைக்கின்றன. மரங்களால எங்களுக்கு என்ன? இயற்கையான சுத்தமான காற்று கிடைக்குது. அதோட மழையும் கிடைக்கிறது. அடுத்து, மரக்கட்டைகள் அதை நாங்கள் காய வைத்து விறகுக்காக பயன்படுத்துகிறோம். மாணவர்களே, இந்த படத்தை ஒரு அவதானியுங்கள். இந்த படத்துல இருக்கிற மரம் என்ன மரம் உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது இது என்ன மரம் தெரியுமா? கண்டிருக்கிறீர்களா இந்த மரத்தை? சில பேர் கண்டிருக்கிறீர்கள். இப்ப நிலத்துடன் கூடிய வீடுகள் இருக்கிற மாணவர்கள் இந்த மரத்தை வீட்டில் வளர்த்திருப்பார்கள், கண்டிருப்பீர்கள். ஆனால் அடுக்குமாடிகள்ல, நகரங்கள்ல குடியிருக்கிற மாணவர்கள் இதை சில வழிகளில் கண்டிருக்க வாய்ப்பில்லை. ஆனா இந்த மரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிகிறதா என்ன மரம்? ஆம், இது பலாமரம். இந்த பலாமரத்தை அவதானியங்கள். நன்றாக கீழே வேர் விட்டு காணப்படுகிறது. அதோடு உயர்ந்து கிளைகள் எல்லாம் விரித்து அகன்று காணப்படுகின்றது. பரந்துபட்ட ஒரு மரமாக காணப்படுகின்றது. இந்த மரத்திலே மூலம் நாங்கள் பல பயன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பலாமரம் எங்களுக்கு இந்த பலாமரத்தின் மூலம் இப்படி அகன்று பெருத்து இருப்பதால் பசுமையாக காணப்படுகிறது. அதன் மூலம் எங்களுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும்? ஒன்று, பலாமரம் என்ன செய்து நிழல் தருகிறது. விலங்குகள், மனிதர்கள் நிழலை பெற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவது, பறவைகளும் பிராணிகளும் அதில் உறைகின்றன. பறவைகளும் பிராணிகளும் தங்குவதற்கு ஒரு இடமாக பறவைகள் கூடு கட்டி வாழ்கின்றன. பிராணிகள் அமர்கின்றன. அதன் மூலம் அது பிராணிகளுக்கும் பறவைகளுக்கும் உறைவிடமாக அமைகின்றது. காற்றின் அதீத வேகத்தை கட்டுப்படுத்துகிறது. காற்றின் அதீத வேகத்தை எப்படி கட்டுப்படுத்துகிறது? பலாமரம் பரந்து கிளைகளை பரப்பி காணப்படுவதால் காற்று வீசும் போது அந்த மரங்கள் அதை வருகின்ற காற்றை தடுத்து அதீத வேகத்தை கட்டுப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. வேர்களோ நில அரிப்பை தடுத்து மண்ணின் ஈரத்தன்மையை பேணுகின்றன. இந்த கீழே பலாமரத்தில் இருக்கிற வேர்கள் இந்த மழை பெய்து வெள்ளம் ஏற்படும் போது நிலம், மண் எல்லாம் அரித்து செல்லாமல் தடுத்து மண்ணின் ஈரத்தன்மையை, அப்ப வேர்களோடு சேர்ந்து மண் இருக்கிறது, அது ஈரத்தன்மையை பேணி வைத்திருக்கிறது. பலாமரத்துல இலைகளை பாருங்கள். நீங்கள் இலைகளை பார்த்திருக்கிறீர்களா? இலைகள வடிவத்தை பார்த்திருக்கிறீர்களா? பலாமரம் இருக்கின்ற மாணவர்கள் நன்றாக இலைகளின் வடிவங்கள், காய்கள் போன்றவற்றை நன்றாக அவதானிக்க வேண்டும். இலைகள்
ஆடுகளுக்கு உணவாகின்றன. வீடுகளில் ஆடு வளர்ப்பவர்கள் இருந்தால் பெரும்பாலும் அந்த ஆடுகளுக்கு பலா இலைகளை உணவாக கொடுப்பார்கள். விறகுகளாக எரிப்பதற்கு மரக்கட்டைகள் பயன்படுகின்றன. பலா மரத்திற கட்டைகள் நாங்கள் காய வைத்து விறகுகளாக எரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அடுத்த கனிகள், பலா மரத்தின் கனிகள் எவ்வாறு இருக்க மாணவர்களை நீங்கள் சாப்பிட்டு இருக்கிறீர்களா? பலாமரத்திற கனிகள் தேன் போன்ற சுவையுடைய இனிப்பான ஒரு கனிகளாக காணப்படுகிறது. பலாச்சுளைகளை சாப்பிடும் போது எங்களுக்கு மிகவும் ஆசையாக இருக்கும். இந்த பலாச்சுளைகள் எங்களுக்கு உணவாக, எங்களுக்கு மட்டுமா, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் எல்லாருக்குமே உணவாக அது அமைகின்றது. சுற்றுப்புற சூழலை நாம் சுற்றி வர உள்ள சூழலை நாம் பாதுகாக்க வேண்டும். அவற்றை என்ன செய்யக்கூடாது? அழிக்கக்கூடாது, பாதுகாக்க வேண்டும். ஏன் பாதுகாக்க வேண்டும்? நாங்கள் சூழலை பாதுகாக்கும் போது சூழல் மிகவும் அழகாக இருக்கும். சீரான மழை, வெப்பமற்று சீரான மழை கிடைக்கும். மரங்களுடன் கூடிய பசுமையான சூழலாக காணப்படும் போது சீரான மழையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பசுமையான மரங்கள் காணப்படும் போது சூழல் வெப்பமற்று குளிர்ச்சியாக, எந்நேரமும் குளிர்ச்சியாக காணப்படும். பிராணிகளுக்கும் பறவைகளுக்கும் இந்த தாவரங்கள் சுற்றுச்சூழல் இருப்பிடமாக அமைகிறதால நாங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். அடுத்த கேள்வி, காடுகளை ஏன் அழிக்க கூடாது? காடுகளை ஏன் அழிக்கக்கூடாது? அது அழிந்து போகட்டுமே என்று விடாமல் ஏன் அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும்? ஒன்று, பிராணிகளின் வாழ்விடம் அழிந்து போய்விடும். காடுகளில் இருக்கிற மரங்களில் எத்தனையோ பறவைகள், விலங்குகள், பிராணிகள் வாழ்வதால் அதன் வாழ்விடம் அழிந்து போகக்கூடிய சாத்தியம் கூறியிருக்கிறது. உயிரினங்களுக்கு உணவு கிடைக்காது. உயிரினங்கள் தாவரங்கள்ல இருந்து காய்கள் கனிகளை பெற்றுக்கொள்வதால் அவற்றுக்கு உணவு கிடைக்காமல் போய்விடும். சுத்தமான வழியை, சுத்தமான காற்றை தாவரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. வறட்சி ஏற்படும், வெப்பம் ஏற்பட்டு நிலங்கள், காடுகள் எல்லாமே வறட்சியாக காணப்படும். மாணவர்கள், இந்த படத்தை ஒரு அவதானியங்கள். உணவு தட்டில் என்ன காணப்படுகிறது? பலாச்சுளைகளும் பலா வித்துக்களும் காணப்படுகின்றன. இந்த பலாச்சுளைகளையும் வித்துக்களையும் நாங்கள் உணவுக்காக பயன்படுத்தி இருப்போம். அப்ப இந்த சாப்பிட்ட இந்த பலாச்சுளைகளையும் வித்துக்களையும் உணவுக்காக எவ்வாறெல்லாம் பயன்படுத்துகிறோம் என்பதை நாங்கள் அவதானிக்கும் போது, முதலாவது, பலாக்காயை 2 விதங்களில் சமைக்கலாம். பலாக்காயை நாங்கள் எடுத்தால் பலாக்காயை காயாகவே பழுக்க விடாமல் காயை கொண்டு 2 விதமாக நாங்கள் சமைக்க முடியும். ஒன்று, பழங்களையும் வித்துக்களையும் நீரிலோ அல்லது ஆவியிலோ வேக வைத்து தேங்காயுடன் கலந்து உண்ணலாம். பழங்களையும் வித்துக்களையும் 2 விதமாக சமைக்கலாம். பலாப்பழங்களை வித்துக்களையும் ஆவியில வேக வச்சுட்டு தேங்காயோட கலந்து உண்ணலாம். அதே போல பலா வித்துக்களையும் சுளைகளையும் காயாக இருக்கும்போது எடுத்து குழம்பாக சமைக்கலாம், கறி வைக்கலாம். நாங்கள் சோறுக்கு குழம்பாக சமைத்து சாப்பிடலாம். பாலூட்டும் தாய்மாருக்கு இந்த பலாக்காய் மிகவும் உகந்த ஒன்றாக காணப்படுகிறது. பழத்தையும் வித்துக்களையும் வெயில உலர வைப்போம். நாங்கள் பழத்தையும் வித்துக்களையும் எடுத்து வெயில உலர வச்சுட்டு பலா வித்துக்களை நாங்கள் எண்ணெயில் பழமையாகவே பொரித்து நிறைய மாணவர்கள் பொரித்து சாப்பிட்டு இருக்கிறீர்கள். ஆனால் எண்ணெயில் பொரித்து சாப்பிடலாம் அல்லது சர்க்கரை பாகோட கலந்து உண்ணலாம். பலா வித்துக்களை மணலுடன் வறுத்தோ வேக வைத்தோ எடுத்து சுத்தப்படுத்தி பொடியாக்கி தேங்காயும் வெல்லமும் கலந்து லட்டுகளாக பிடித்து உண்டால் ருசியாக இருக்கும். பலாவித்துக்களை என்ன செய்வோம்டா, மணலோட வறுக்கலாம். ஏன், பலாவித்துக்களை தோல் நீக்காமல் மணலோட வறுத்து வேக வைத்து அல்லது வேக வைக்கலாம். நீரில் வேக வைத்து சுத்தப்படுத்தி தோல்களை நீக்கி சுத்தப்படுத்தி பொடியாக்கி சின்ன சின்ன பொடியாக நறுக்கி அது என்ன செய்யலாம், தேங்காய் பூவோடையும் வெல்லம் என்று சொன்னால் சர்க்கரை சீனியோட கலந்து லட்டு மாதிரி பிடித்து உண்டால் அது ஒரு ருசியான உணவாக இருக்கும். நீங்கள் அம்மாவிடம் கேட்டு இதை கொண்டு பல சுவையான உணவுகளை தயாரித்து சாப்பிட்டு பாருங்கள், அப்போது மிகவும் ருசியாக இருக்கும். இப்போ நாங்கள் இவ்வளவு நேரமும் மாணவர்களே மரங்களோட பயன்கள், அதாவது எங்களோட உலகத்தை பசுமையாக்குவதற்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றாக மரங்கள் காணப்படுகின்றது என்று பார்த்தோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாணவர்களாகிய நாங்கள் மரங்களை பாதுகாக்க வேண்டும். ஏற்கனவே உள்ள எமது உலகில் உள்ள மரங்களை பாதுகாக்க வேண்டும், வெட்டக்கூடாது. அது மட்டுமா? இல்லை, மரங்களை வெட்டாமலும் பாதுகாக்க வேண்டும். அதோடு பல மரங்களை நாங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் எல்லாம்
நட்டு வளர்க்க வேண்டும். நீங்கள் வீட்டில் ஒரு பூஞ்செடியையோ ஒரு செடியை நட்டு வளர்த்தீர்களானால் அதிலிருந்து பூக்கள் பூக்கும் போது, ஒரு தக்காளி செடியை நடும்போது, ஒரு தக்காளி பழம் காய்த்து குலுங்கும் போது அதை பார்ப்பதற்கு உங்களுக்கு மிகவும் ஆசையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அப்ப தாவரங்கள், நாங்கள் சில மனிதர்களை பார்த்திருப்பீர்கள், தாவரங்களோடு போய் மனிதர்கள் போல் கதைத்து கொண்டிருப்பார்கள். ஏன்? அவர்கள் தாவரங்களை நேசிக்கிறார்கள். அதே போல மாணவர்களாகிய நாங்களும் இந்த மரங்கள் தாவரங்களை நேசித்து இந்த உலகத்தினை பசுமையாக்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.